வச்சு வச்சு எல்லாம் ஜோரா கைக்கு தட்டுங்க. அப்படின்னா நம்ம குருஜிக்கு பிறந்த நாள் கரெக்டாக சனிக்கிழமை தான் அவர் பிறந்தாரு. புரட்டாசி சனிக்கிழமை. அதே நாள் இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்கு. எல்லாரும் ஒரே ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி அவர் தீர்க்க ஆயுள எந்த ஒரு குறையும் இல்லாமல் அனைத்து வித செல்வங்களும் பெற்று நீரோடி வாழ வேணும்னு சொல்லிட்டு அம்மாவை பிரார்த்தனை பண்ணிட்டு மேலே கொஞ்சம் பூ போட்டுருங்கம்மா. ஒரு 2 நிமிஷம் ஐயாவுக்காக மனசை நினச்சிட்டு அம்மாட்ட வேண்டிக்கு. பூ போட்டு விடுங்க. வேணாமா அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அன்னைக்கு அவரு தீர்க்காயிலோட வேண்டாம் ஆசீர்வாதம் வேண்டாம். இன்னைக்கு அவர் பர்த்டே இல்லையா, வாங்க வேண்டாம். ஆய் ஒருத்தருக்கு நம்ம ஆசீர்வாதம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நம்மளோட ஆயுசுல ஏதோ ஒரு நாள் அது உண்மை. அதனால அவர் எதுவும் கட்டிக்கல. இன்னைக்கு அவருக்கு ஆசீர்வாதம் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கட்டும். கண்டிப்பா நல்லா இருப்பாரு. எங்களுக்காக நீங்க இவ்வளவு செய்யும் போது நாங்க உங்களுக்காக ரெண்டு பேரும் சேர்த்து பெயிண்ட் எடுத்துட்டு வந்துரு. பெயிண்ட் எடுத்துட்டு கரெக்டா பூசி விட்டுருவேன். நன்றி. Grand brother, grand sister, and grand children's. அனைவருக்கும் வணக்கம்மா. அம்மா சொன்னாங்க நான் வந்து புரட்டாசி மாதம் சனிக்கிழமை நடு சனி அன்னைக்கு தான் நான் பிறந்தேன். உத்திரா நட்சத்திரம் மகர ராசி திருப்பதி வெங்கடாஜலபதியோட அனுகிரகத்தால் நான் பிறந்திருக்கிறேன். அதே போல் அவரோட உத்தரவின் பேரில் தான் இந்த ஆலயமாக நாங்கள் வந்து உருவாக்கணும். அவரோட உத்தரவு இல்லாமல் ஒரு அணுவும் நான் அசையலை. அவரோட அனுகிரகத்தால் தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன். அது எல்லாமே வந்து சுமதி அக்காவுக்கு தெரியும். ஏன்னா அவங்க நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க வந்து கண் கூட பார்த்துருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து ஆரம்பத்துலேருந்து அவங்க தெரியும், அவங்க பார்த்துருக்குறாங்க. இந்த வளர்ச்சிக்கு காரணம் எல்லாமே வந்து திருப்பதி வளர்ச்சி தான். அது இல்லாமல் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், அது வந்து புரட்டாசி மாதம் பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி. அது இல்லாமல் சனிக்கிழமை. இன்னைக்கு வந்து எங்கள் அப்பா, நான் அப்பா தான் கூடுவேன், மிகப்பெரிய ஒரு வரனை கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னாக்கல, நமது ஆலயத்தில் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 பேருக்கு மேலே குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வருஷத்து 4 மாதத்தில். அது இல்லாமல் திருமணம் வந்து பரிகாரம் பண்ணி திருமணம் முடிஞ்சிருக்கு. 17 பேருக்கு திருமணம் முடிஞ்சிருக்கு.
இந்த ஆலயத்தில். அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தை பாக்கியம் கொடுத்தவங்கள 2 பேர் இவ்வளோ நாள் எதுவும் பண்ணல. இன்னைக்கு சனிக்கிழமை இந்த நாளில் இந்த திதியில் இந்த நேரத்தில் நம்ம ஆலயத்துக்கு வந்து ஏழுமலையான் என்னோட அப்பா இல்லையா, அவரே ஆசீர்வாதத்தில் இன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு எடைக்கு எடை துலாபாரத் சரிங்களா, அது இன்னைக்கு தான் சமர்ப்பணம் செஞ்சாங்க நம்ம ஆலயத்தில். அது மிகப்பெரிய ஒரு வரன்னு. அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அது யாரும் தடுக்க முடியாது, நிறுத்த முடியாது. அம்மாவும் அதே போல தான். இது வரைக்கும் வந்து யாருமே இந்த ஆலயத்துக்கு வந்து இது எனக்கு நடக்கலைன்னு சொல்லிட்டு யாருமே இது சொன்னது கிடையாது. ஏன்னா அத்தனை பக்தர்களுக்கும் அனைத்து விதமான காரியங்களும் நல்லது நடந்திருக்குது. தொழில் ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, இல்லை மண் பொன் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி நடக்காது அப்படிங்கிறதுக்கு யாருமே சொன்னது கிடையாது. அப்படி நடக்கலை அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு இருக்காங்க அப்படின்னாக்கல அவங்களுடைய முன்னோர்களுடைய கர்ம வினையை பொறுத்து தான் வந்து கடவுள் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த கர்ம வினையால் அதை வந்து கழிக்கணுங்கிற ஒரு உங்கள் மூலியமாக இருக்குது அப்படின்னாக்கல அந்த பாவத்தை நீங்கள் கழிச்ச பிறகு தான் அடுத்துதான் உங்களுக்கு அனைத்து விதமான செல்வமும் கிடைக்கும். அதன்படி இருக்கிறவங்க மட்டும்தான் இருப்பாங்களே ஒழிய மற்றவங்க யாருமே அந்த மாதிரி சொன்னது கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. எட்டு வந்து கட்டுற அளவுக்குலாம் இல்லவே இல்லை, இடைக்கடை போடுற அளவுக்குலாம் இல்லை. அம்மாட்ட வேண்டிட்டு போனாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் குழந்தை வச்சிருப்பாங்க. எங்கம்மா இருக்காங்க? கை குழந்தை வச்சிருக்காங்க பாருங்க அவங்க. ஆமா, உங்க கேட்டு போய் 3 மாசத்துல கரு உண்டாகி குழந்தை பிறந்துச்சு அந்த பொண்ணுக்கு. ஆனா இடைக்கடை எதுவும் போடல, ஏதோ ஒரு விஷயத்தால விட்டுட்டாங்க. அது குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெய்வ குத்தமா இருக்குமான்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுங்க செய்யுங்க சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இடைக்கடை எதுவும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு மிகப்பெரிய விஷயம். இந்த பாப்பாவுக்கு குழந்தை உருவாகிறதே சரிங்களா, ஒரு அனுகிரகம், அம்மாவோட அனுகிரகம். சரியா, குழந்தைங்க பார்த்தீங்கன்னா லட்டு மாரி இருக்கும். அது மாரி பிறந்துச்சு. 2 வருஷமா துலாபாரம் நேற்று நைட் எடுத்துன்னு வந்தாரு, இன்னைக்கு மாட்டினாரு. இன்னைக்கு ஐயா குருஜிட்டே நான் சொன்னேன், குருஜி இன்னைக்கு என்ன கிழமை தெரியுங்களா? இன்னைக்கு புரட்டாசி, 4வது சனிக்கிழமை, உங்களோட பிறந்த நாள். அது மட்டும் இன்னும் பஞ்சமி திதி. அப்பனா அவ எப்ப முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? அது மாதிரி அந்த ஐயாவும் எப்ப முடிவு பண்ணி கஷ்டப்படுற, அதனால உங்க கோயில இனிமேல் செல்வ செழிப்பா இருக்கும், இனிமேல் உனக்கு பஞ்சன்றதே வராதுன்னு சொல்லிட்டு அங்க உத்தரவிட்டதுனால இங்கேயும் அம்மா உத்தரவிட்டதுனால இன்னைக்கு வந்துச்சு. இவங்க மட்டும்தான் துலாபாரம் போறோம்னு சொன்னாங்க. துலாபாரம் மாட்டி ஒரு 10 நிமிஷம் மாதத்துல ஒரு பக்தர் என்னோட ஃப்ரெண்ட் என் கூட படிச்ச பையன். அதே மாதிரி 3 மாசம் 4 வருஷம் குழந்தை இல்ல. அவங்க ஃபர்ஸ்ட் இடைக்கடை போட்டு பின்னாடி இவங்க போட்டாங்க. இதெல்லாம் ஒரு அனுகிரகம் இல்லாம அவங்க வருவாங்களா? மாட்டணும்னு இத்தனை மாசம் குழந்தை பிறந்து இப்ப 5-6 மாசம் அவங்களுக்கு புரிஞ்சு அவங்களுக்கும் 6 மாசம் இன்னைக்கு வரணும்னு ஞாபகப்படுத்திருக்காங்க. பாத்தியா மாட்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா அம்மாவோட அனுகிரகம். ஒரு நிலம் பிரச்சனை இருக்கா அவங்களோட போய் அந்த சூழ்நிலையை மாத்தி விடுவாங்க. குழந்தை இல்லையா அந்த சூழ்நிலையை மாத்தி விடுவாங்க. பிரச்சனை இருக்கா அந்த சூழ்நிலையை மாத்தி விடுவா. எப்படின்னாலும் நம்ம பண்ணிவிடும். அதனால மனசார வேண்டிங்க, பூஜைக்கு வந்து கலந்துக்கணும். அம்மாவா வர தீபாவளி நைட் வருது. ஒரு அசுரனை வதம் பண்ணதுனால அதை சந்தோஷமா அந்த கொண்டாடணும் அப்படின்னா பட்டாசு வச்சு கொண்டாடுறாங்க. அந்த தீபாவளி அன்னைக்கு வர அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதனால தீபாவளி அன்னைக்கு அமாவாசை வந்து கலந்துக்கணும். உங்க கையால மிளகாவை போடுங்க. உங்களுக்கு துஷ்ட சக்திகள் அத்தனையுமே நிவர்த்தி பண்ணிட்டு போங்க. 8-9 மணிக்கு தான் பூஜை ஆரம்பிக்கும். தீபாவளி எல்லாம் கொண்டாடிட்டு ஒரு 9 மணிக்கு வர மாதிரி வந்துருங்க. சரிங்களா? ரொம்ப நல்லதுமா. யாரும் கிளம்பாதீங்க. அப்படி கிளம்புறதுல பாயம் செஞ்சிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. சாப்பிட்டு மன திருப்தியா போங்க. பூஜையில இருக்கிறோம். பூஜையில இருந்து அம்மாட்ட வர வாங்கிட்டு கை தட்டுங்களா?